எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லைங்க. எங்க அக்கா இந்த வீட்டுக்குள்ள கண்டென்ட் கிரியேட்டே பண்ணக்கூடாதா? எங்க அக்கா எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு கண்டென்ட் கிரியேட் பண்றாங்க. உங்க இஷ்டத்துக்கு எல்லா கண்டென்ட்டையும் கெடுத்து விட்டுட்டு இருக்கீங்க. இப்ப கூட பாருங்க, வீட்டுக்குள்ள ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு கிச்சன்ல வந்து உட்கார்ந்து நீங்க எல்லாம் எந்தின்னு சொல்லும் போது எந்திக்காம அதே கிச்சன்ல உட்கார்ந்து எந்திக்க மாட்டேன்டா, நான் டீலக்ஸ் ரூம்டான்னு சொல்லிட்டு போராடியால உட்கார்ந்து உங்ககிட்ட எல்லாம் ஃபைட் பண்ணி திருப்பி நீங்க அடிக்க ஆரம்பிச்சா என்னடா எல்லாரும் சேர்ந்து டார்கெட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு அதை இன்னொரு கண்டென்ட்டா உருவாக்கி நீங்க எல்லாம் சேர்ந்து அவங்கள டார்கெட் பண்ற மாதிரி அங்க ஒரு பிம்பத்தை உருவாக்கி திரும்ப திரும்ப நீங்க அடிக்கும் போது பாயிண்ட்ஸே இல்லாம கண்ணீர் விட்டு என்னடா எல்லாரும் சேர்ந்து அடிச்சு அழ வைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அழுது உருண்ட பிறகு திருப்பி துஷார் போயிட்டு என்னக்கா இப்படி அழுதுட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, ஒரு பெண் தானே, ஒரு பெண்ணுனா நீ அழுதோன்னே என்ன வேணா பேசுவேன்னு சொல்லிட்டு பெண் கண்டென்ட் உள்ளெடுத்து துஷாரை பதற விட்டு கடைசியில் கனியக்காவை செதற விட்டு என்ன கண்டென்ட், என்ன மாதிரி கண்டென்ட் கேட்க. வா 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 உண்மைதாங்க. வீட்டுக்குள்ள நம்ம பார்வதி அவர்கள் இல்லைன்னா கண்டென்ட்டே இல்லை. அந்த லெவலுக்கு ஒரு தரமான கண்டென்ட் கொடுத்து மொத்த வீடியோ ஒரு மாதிரி செதற வச்சு மொத்த வீடியோ கண்டென்ட்டுகளை கொண்டு வந்து கடைசியில் கண்ணீரை விட்டு பெட்டில் போய் படுத்து இதுக்கப்புறம் நான் சாப்பிடவே மாட்டேன்டா உண்ணாவிரதம் போராட்டணும்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணீங்க தெரியுமா? வேற ஏதாவது இந்த இடத்துல நான் கனி அவர்களை வன்மையா கண்டிக்கிறேன். ஏன்னா எங்க அக்கா இந்த கண்டென்ட்டை ஒரு மணி நேரமா அதில் பண்றாங்க. கிச்சன்ல உட்கார்ந்து எந்தின்னு சொல்லாம எந்திக்காம நான் இங்க தான் இருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லி எவ்வளவோ பேசி அவ்வளவு பெரிய கண்டென்ட்டை உருவாக்க ட்ரை பண்ணும்போது தேவையில்லாம குறுக்க வந்து அடின்னு அடிச்சு எங்க அக்காட்ட பாயிண்டே இல்லாம அடிச்சு முடிச்சு போயிட்டாங்க. ஓகேவா? அப்ப பாருக்கா கடைசியில் பாயிண்ட்ஸ் இல்லாம அந்த இடத்த விட்டு இறங்குற நிலைமை ஆயிருச்சு. அந்த கிச்சனை விட்டு இறங்கினதுக்கு அப்புறம் அக்கா அடுத்த கண்டென்ட்டா கண்ணீரை எடுத்தாங்க. கண்ணீர் எடுத்தப்பவும் துஷார் கண்டுபிடிச்சா என்னக்கா இப்படி எழுதிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்ப சுத்தி எல்லாரும் வந்து அடிக்க ஆரம்பிச்சனே, எங்க அக்கா அந்த இடத்துல என்ன பண்ணேன்னு தெரியாம உண்ணாவிரதத்தை கையில் எடுத்தாங்க. நான் சாப்பிட மாட்டேன்ப்பா, நான் இந்த கிச்சன்ல உட்கார்ந்துருக்கனால நீங்க எல்லாம் ஸ்ட்ரைக் பண்றீங்களா, அப்ப நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு உண்ணாவிரதத்தை கையில் எடுத்தாங்க. அதையும் கண்ணியக்கா உடைச்சிட்டாங்க. நீ உண்ணாவிரதம் போடுறியா? உண்ணாவிரதத்தை போட்டு மக்கள் கிட்ட அனுதாபம் ஓட்டு வாங்க பாக்குற, இப்ப அடிக்கிற மாதிரி நீ சாப்பிட்ற வரத்துக்கு நாங்களும் சாப்பிட மாட்டோம். எப்படி கனி அவர்கள் இந்த வீட்டில் சாப்பிட்ற வரத்துக்கு நாங்களும் சாப்பிட மாட்டோம்னு சொல்லிட்டு அப்படியே பிளேட்டை திருப்பி விட்டாங்க. இப்ப நம்ம பார்வக்கா என்ன பண்ணுவாங்க? ஏன்னா இப்ப பார்வக்கா மட்டும் சாப்பிடாம இருந்தா நமக்கு அனுதாபம் வந்துடும். பார்வக்கா பாவம் இவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா வீட்டுக்குள்ள இப்ப யாருமே சாப்பிட மாட்டாங்களாமே. அப்ப பார்வக்கா எப்படிதான் கண்டென்ட் எடுப்பாங்க? பாவங்க எங்க அக்கா வளைச்சுழைச்சு எவ்வளவு கண்டென்ட்டுக்குள்ள போனாலும் கடைசியில் மூக்கு உடைச்சு அனுப்பி விட்டுறாங்க. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க லைவ்ல தரமான ஒரு சம்பவம் போச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்கிறேன். ஓகேவா? பயங்கரமான ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லணும். பட் அது கடைசியில் ஒரு எண்டிங் வந்து சேட் ஆயிருச்சு. என்னன்னா வீட்டுக்குள்ள வந்து இந்த நாமினேஷன் ப்ராசஸ் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் முடிஞ்ச பிறகு வெளியே போய் உட்காந்து நம்ம பாரு அவர்களும் நம்ம தண்ணி பழமும் பயங்கரமாக தற்பெருமையை பீத்திட்டு இருந்தாங்க. ஓகேவா? நம்ம பாரு, தண்ணி பழம், அப்புறம் கலையரசன் 3 பேர் சேர்ந்து பயங்கரமாக தற்பெருமையை பீத்திட்டு இருந்தாங்க. என்னன்னா நான் தான் அவனை அடித்தேன், நான் தான் அவனை அடித்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன், நான் தான் அவன் முகத்திரை கிழிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து நம்ம தண்ணி பழம் சொல்கிறாரு. அதுக்கு அங்கேருந்து நம்ம பாரு அவர்கள் இல்ல அவனை நான் 2 நாளைக்கு முன்னாடி அடிச்சிட்டேன், 2 நாளைக்கு முன்னாடி அடிச்சு அவன் மூஞ்ச கிழிச்சு விட்டேன், அவன் முகத்திரை நான் அப்பவே கிழிச்சிட்டேன்னு சொல்லிட்டு 2 பேரும் மாத்தி தற்பெருமையை பீத்திக்கிட்டே இருக்காங்க. இதுல நம்ம தண்ணி பழம் வந்து விட்டு கொடுக்குற மாதிரி இல்ல. அவர் தான் அதிகப்படியான ஆட்களை அடிச்சு மூஞ்ச கிழிச்சு முகத்திரை கிழிச்சு வெளியே எக்ஸ்போஸ் பண்ணாருன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்ப பாரு அக்கா வச்ச விட்டு கொடுப்பாங்களான்னு பார்த்தா பாரு அக்காவும் இல்ல, ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சது இல்லைன்ற மாதிரி பயங்கரமா மோதிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடம் ஒரு மாதிரி பிரிஞ்சு போயிருது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த இடத்துல இருந்து நம்ம பாரு அக்கா கொஞ்சம் வெறுப்புல தான் நடந்து போய் அந்த பக்கம் உள்ள சோஃபால உட்கார்ந்து இருந்திருப்பாங்க போல. அப்ப திருப்பி நம்ம அண்ணன் என்ன பண்றாப்லன்னா அங்க போயிட்டு நான் தான் எஃப்ஜி அடிச்சு உடைச்சேன், நான் தான் கமாருதீன் அடிச்சு உடைச்சேன், நான் தான் ரம்யாவை அடிச்சு உடைச்சேன், எல்லாரையும் நான் தான் எக்ஸ்போஸ் பண்ண பாரு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே பாரு டென்ஷன் ஆயிட்டு, நோ சும்மா நோயின்னு வராத, நான் தான் பண்ணேன், நான் தான் என்னென்ன கிழிச்ச, நீ தான் கிழிச்ச அழுதுகிட்டே இருக்கே, எதுக்கு சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருக்காது, நான் எல்லாரும் நீ தான் அடிச்சா, எல்லாரும் நீ தான் எக்ஸ்போஸ் பண்ணியா, என்னத்தையா சொல்லிட்டே இருக்கானு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரகட் மோட்டுக்கு போயிட்டாங்க. அப்ப நம்ம தண்ணி பழம் காலில் விழுந்துட்டாரு. இல்லம்மா இல்ல பாரு, சரி நீ சொல்லு, இல்ல பாரு நீ பேசு நான் கேட்கிறேன், இல்ல பாரு நீ பேசு நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் ஒரு மாதிரி போயிட்டாப்ல, தரைக்கே போயிட்டாப்ல. இருந்தாலும் பாரு ஒரு மாதிரி குதிச்சுட்டே இருந்தோடனே அண்ணனோட அந்த உள்ள இருக்க அந்த ஈகோ டச் ஆயிட்டு போல அண்ணன் டக்குன்னு கும்பிட போட்டுட்டு உனக்கு ஒரு கும்பிடு, உன்னோட கண்டென்ட்டுக்கு ஒரு கும்பிடுறா போடா அப்படின்னு சொல்லிட்டு பாரு இதுக்கப்புறம் அவன்கிட்ட பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு அண்ணன் பிரிஞ்சு போயிட்டாப்ல. அண்ணன் பிரிஞ்சு போகும்போது எனக்கே சேட் ஆயிட்டு, இந்த 2 டுவோவை நம்ம எவ்வளோ அழகாக பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம், டக்குன்னு பிரிஞ்சுட்டாங்களேன்னு சொல்லிட்டு மன வருத்தம். அண்ணன் கும்பிடு போட்டாப்ல, இதுக்கப்புறம் அவன் பக்கத்திலே வரமாட்டேன், என்ன ஒரு ஆளாவே நீ மதிக்க மாட்டேங்க, எனக்கு இதுக்கப்புறம் நீ வேண்டாம் அப்படின்ட்டு அண்ணன் நடந்து போயிட்டாப்ல. நான் கூட நினச்சேன் அவ்வளோதான், சரி இதுக்கப்புறம் ஒன்றும் சேர மாட்டாங்க, 2 பேரும் விளங்கிடுவாங்க. அப்போ தண்ணி பழமும் ஒரு வகையில் விளங்கிடுவார், இந்த பக்கம் பாருக்கா அவர்களும் ஒரு வகையில் விளங்கிடுவாங்கன்னு பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் சேர்ந்துட்டாங்க. அது என்ன பிரச்சனைனா அதுதான் கிச்சன் பிரச்சனை. அக்கா கிச்சனில் போய் ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிச்சனில் போய் வாண்டடாக உட்காந்து
உட்காந்துக்கிட்டாங்க. அது என்னன்னா, நம்ம அரோரா அவர்களை கப்பு க்ளீன் பண்ண கூட்டு போனாங்க. வா எனக்கு கப்பு க்ளீன் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு வாண்டடா கூட்டு போய் கப்பை க்ளீன் பண்ண வச்சாங்க. க்ளீன் பண்ண வைக்கும் போது இங்கே நிற்கக்கூடாது, வேண்டாம் இங்கே நிற்காங்க, பொருட்கள்லாம் அங்கே தொடச்சிட்டு இருக்கோம், ஆல்ரெடி ஒரு பொருள் உடஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு துஷார் சொல்றாப்ல. சொல்லும் போது நீ எப்படி சொல்ற, நான் எப்படி கேட்கறேன்னு சொல்லிட்டு அக்காவோட ஈகோ டச் ஆகி அக்கா கிச்சன்ல ஏறி உட்காந்துக்கிட்டாங்க. உட்கார்ந்தவங்க இறங்கவே இல்லை. எவ்வளவு சொன்னாலும் இறங்க மாட்டேங்காங்க. நான் இப்படிதான் உட்காருவேன், நான் டீலக்ஸ் ரூம், நான் இறங்க மாட்டேன்னு சொல்லிட்டே இருக்காங்க. அப்போ அங்க என்ன சொல்றாங்க, ஆல்ரெடி பொருள் உடஞ்சிருக்குது, நீங்க தான் சமைக்கணும். ஏன்னா இந்த சப்பாத்தி உருட்டுறது எல்லாமே அந்த இதில் வச்சு தான் பண்ணுறாங்க. ஓகேவா, காய்கறி வெட்டுறது எல்லாமே அங்கே வச்சு தான் பண்ணுறாங்க. அப்போ அங்கே வந்து உட்காந்துருக்கீங்களா, அப்போ சமைக்கிற இடம்ல ஹைஜீனாக இருக்கணும்ல, அப்போ யோசிச்சுக்கோங்க, இறங்குங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அக்கா கேட்கவே மாட்டேங்காங்க. ஏய் நான் டீலக்ஸ் ரூம், நான் இங்கே தான் உட்காருவேன், இறங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி ட்ரை பண்ணுறாங்க. அப்போ துஷார் டென்ஷன் ஆகிட்டாப்ல. துஷார் போட்டு பொழகிறாப்ல அந்த இடத்துல. என்னக்கா நீங்கள் புரியலக்கா, என்னக்கா நினச்சிட்டு இருக்கீங்க, புரியாதாக்கா உங்களுக்கு சொல்கிறோம்லக்கா, இது கிச்சன் கொஞ்சம் பார்த்துருங்கன்னு சொல்லிட்டு என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு துஷார் ஒரு சைடு போட்டு பொழந்துட்டு இருக்காப்ல. பொழந்துட்டு இருக்கும்போது கனி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, இது சரிப்பட்டு வராது, இரு நான் உள்ளே வரேன்னு சொல்லிட்டு கனி அவர்கள் உள்ளே வந்தாங்க. அடிச்சு அடி, அந்த மாதிரி அடி. கேள்வி தரமான கேள்வி கேட்டாங்க ப்ரோ. கனி அவர்கள் அடிச்சு ஓட விட்டாங்க. எப்பா நீ இந்த வீட்டில் இருக்கும்போது எவ்வளோ பிரச்சனை அங்கேருந்து பண்ணியிருப்பேன், கிச்சனில் உட்கார கூட ஹைஜீனாக இருக்கணும்னு உனக்கு தெரியாதம்மா, இப்போ கிச்சனில் வாங்கிட்டு உட்காந்துருக்கேன், கிச்சன் எங்கே இடம், நாங்கள் சமைக்கணும், நாங்கள் க்ளீன் பண்ணணும், அப்படி எப்படின்னு சொல்லிட்டு அக்கா அடிச்ச அடியில் நம்ம பாரு அக்காட்ட பேச்சு மூச்சே இல்லை, சுத்தமாக பேச்சு மூச்சு இல்லை, சவுண்டே வரல. நான் தான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ப்ரோ, பாரு அக்காவை பொறுத்தவரைக்கும் நேருக்கு நேராக சண்டையே போட மாட்டாங்க. அவங்களுக்கு சண்டைலாம் போட தெரியாது ப்ரோ. நேருக்கு நேராக அவங்களுக்கு சும்மா இந்த மாதிரி எம்டியாக ஒரு கண்டென்ட் தான் கிரியேட் பண்ண தெரியும். நேருக்கு நேராக யாராவது 4 பாயிண்ட் வச்சா அக்கா ஆட்டோமேட்டிக்காக கிளம்பி ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுவாங்க. இல்லை அந்த இடத்துல போய் உட்காந்துட்டு யார் அவங்கள அடிச்சாங்களோ அவங்கள பற்றி தப்பாக பேசுவாங்க. அவ்வளோதான் அக்காவோட கண்டென்ட். ஓகேவா, அந்த வகையில் கனியக்கா அடிச்சு அடிக்கி நம்ம பாரு அக்காட்ட கண்டென்ட் இல்லை, ரிப்ளை கொடுக்கறதுக்கு பாயிண்டே இல்லை. அக்கா நாளே கேள்விதான், மூளை இருக்கவனுக்கு மண்டைக்கில் இறங்கும், மூளை இருக்காதுன்னு இறங்காது, மூளை இல்லாமல் நடந்துக்காதீங்க, நீ ஒன்றும் டீலக்ஸ் ரூம்னா கொம்பு கிடையாது, அப்படி எப்படின்னு அடிச்சு பறக்க விட்டாங்க. பாரு அக்கா சைலண்ட், பின் ட்ராப் சைலண்ட் அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டாங்க. அப்போ கனியக்கா அடிச்சுட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி நம்ம ஸ்ட்ரைக் பண்ணுவோம், சும்மா அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுவோம், நம்ம என்ன பைத்தியக்காரங்களா, வாங்க ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணோன்னே டீலக்ஸ் ரூமில் உள்ளவங்களே நம்ம பாருக்கு ஆப்போசிட்டில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் எதுக்கு இப்படி பண்ணீங்க, கிச்சனில் நம்ம அப்படி பண்ணக்கூடாதுல்ல, கிச்சன் ஹைஜீனிக்காக இருக்கணும்ல, நீங்கள் பாட்டியில் வந்து உட்காந்துருக்கீங்களேன்னு சொல்லிட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அக்கா அப்படியே மெதுவாக கண்டென்ட்டை மாற்றுறாங்க. ஏன் உட்காரக்கூடாது, கிச்சனுக்குள்ளே நாங்கள் வரக்கூடாதா கைஸ், நம்மளை கிச்சனுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க கைஸ், இது எவ்வளோ தப்பு, நீங்களா கேட்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு அக்கா அந்த கண்டென்ட்டை திருப்ப பார்க்குறாங்க. கிச்சனுக்குள்ள வரலாம், நிற்கிறீங்களா ஒரு செகண்ட் நிற்கிறீங்க, ஏதாவது பார்க்குறீங்க எடுக்கிறீங்க போனால் ஓகே. அதனால் கிச்சன் என்ன 4-5 ஏக்கருக்கா கொடுத்து வச்சிருக்காங்க, இவ்வளோ வந்து வட்டத்தை கொடுத்து வச்சிருக்காங்க, அதுக்குள்ளே பார்த்தா பண்ண வேண்டியிருக்கும். இதே சாப்பாட்டில் ஏதாவது பிரச்சனைனா அதுக்கும் பஞ்சாயத்து பண்ணுவீங்க. அப்போ பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் பேசுறதும் கரெக்ட் தான், ஆனால் பாரு அக்கா பேசுறதும் கரெக்ட் தான். அவங்க கிட்ட பவர் இருக்கு, அவங்க பண்ணலாம், தப்பே கிடையாது. ஆனால் எனக்கு சிரிப்பு என்னன்னா, அக்கா அடி வாங்கிட்டு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணாங்க, அதுதான். ஸோ மொத்தத்தில் கடைசியில் எல்லாரும் சேர்ந்து பாரு ஆப்போசிட் பண்ண ஆரம்பிச்சோன்னா பாரு அக்கா அழுதுட்டாங்க, கண்ணீர் லைட்டாக வர ஆரம்பிச்சு. அப்போ நம்ம துஷார் வந்து விளையாட்டாக கேட்பாப்ல, என்னக்கா இதுக்கு தானக்கா சொன்னேன், என்னக்கா அழுதுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான்ப்பா. அக்கா உடனே அதில் பிடிச்சிட்டு பெண் கண்டென்ட்டை தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஓ, ஒரு பொண்ணு அழுதா நீங்கள் சொன்ன விஷயத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டு அழுறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, அப்போ ஒரு பொண்ணு அழுதா நீங்கள் அப்படி தான் நினைப்பீங்களான்னு சொல்லிட்டு அங்கே தூக்கிட்டாங்க. அங்கே தூக்கிட்டு போயாச்சு, நான் சொன்னேன்ல ஒன்று அக்கா அங்கே தூக்கிட்டு போயிடுவாங்க. இப்போ இந்த இடத்துல துஷார் வந்து இல்லைக்கா அப்படிலாம் இல்லை, அதான் அழுதுட்டீங்கல்ல போங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லிட்டா அக்கா பெண் கண்டென்ட் கிரியேட் பண்ணி அட்டி நொறுக்கி அவ்வளோதான், துஷாருக்கு ரெட் கார்டு வாங்கி கொடுத்துருவாங்க. அந்த இடத்துல துஷார் ரொம்ப சைலண்டா, அக்கா எங்கேயோ கொண்டு போறீங்கக்கா, அக்கா எங்கேயோ கொண்டு போறீங்கன்னு சொல்லிட்டு பேசி இது பண்ணிட்டு இருந்தாப்புல. இருந்தாலும் விஜய் பாருக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம கண்டென்ட் ஓவர்னு, எல்லாரும் ஆப்போசிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ முடிஞ்சு நம்ம சோலி முடிஞ்சுன்னு சொல்லிட்டு அக்கா அடுத்த கட்டமா சரி ஓகே நீங்கள் வந்து சமைக்க மாட்டீங்க, என்னால் நீங்களாம் சாப்பிடாம இருக்கீங்களா, நான் சாப்பிடலப்பா இந்த வீட்டில் நீங்கள் சமைக்கிறத நான் சாப்பிட மாட்டேப்பான்னு சொல்லிட்டு அக்கா வந்து உண்ணாவிரத போராட்டத்தை அறிவிச்சாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க காய்ஸ், அக்கா வந்து உண்ணாவிரத போராட்டத்தை அறிவிச்சிட்டு இந்த பெட்ரூமில் போய் படுத்துட்டாங்க உட்காந்து பேச ஆரம்பிச்சாச்சு. எல்லாரும் சேர்ந்து என்ன டார்கெட் பண்ணுறாங்க. எல்லாரும் எனக்கு இதுதான் புரியல, இவங்களே ஒரு கூட்டத்தில் போய் உட்காந்துட்டு எல்லாரும் சுற்றி இருந்து என்ன பார்க்காங்கன்னா என்ன அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? ஒரு இடத்துல பிரச்சனை உருவாகுன்னு தெரியும், அந்த இடத்துல போய் இந்த மாதிரி பண்ணால் கண்டிப்பாக பிரச்சனை ஆகும்னு தெரியும், அங்கே போய் உட்காந்து பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டு எல்லாரும் என்ன டார்கெட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் இது பேர் தான் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது. ஓகே, உங்களுக்கு புரியுதா? அக்கா வந்து அதை கண்டென்ட் காண்டி தான் பண்ணுறாங்க, அறிவு இல்லாமலாம் பண்ணல, ரொம்ப தெளிவாக தான் பண்ணுறாங்க. ஆனால் என்ன உள்ளவங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. பட் ஒரு சில பேர் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. முக்கியமாக கனி அக்கா கடைசியில் சொன்னாங்களே, அவங்க வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு டார்கெட்னு ஒரு விஷயத்தை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு கடைசியில் போய் இப்போ சாப்பிடாம உட்காருவாங்க. இதை வச்சு மக்கள்கிட்ட அனுதாப ஓட்டு தேடுறாங்க, இதை நம்ம விடக்கூடாது, ஸோ நம்மளும் சாப்பிடாம இருப்போம்னு சொல்லிட்டு இப்போ வீடு மொத்தமாக சாப்பிடாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ பார்வக்கா சாப்பிட்டாதான் வீட்டில் எல்லாரும் சாப்பிடுவாங்க. இப்போ வீட்டில் யாராவது ஒருத்தர் சாப்பிட்டுட்டாலும் உடனே பார்வக்கா சாப்பிடலங்கிறது ஒரு சிம்பத்தியாக மாறும். ஓகேவா, அதனால் வீட்டில் இருக்க எல்லாருமே நாங்கள் சாப்பிட மாட்டோம், பார்வர்கள் சாப்பிட்டா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டாங்க. ஸோ மொத்தத்தில் பார்வக்காக்கான கேம் அவ்வளோதாங்க, ஒன்றும் இல்லை, காலி.
ஆனா என்ன கடைசியா தண்ணி பழம் வந்து பிரிஞ்சு போனாப்ல. இப்ப கடைசியா பார்வக்கு அழுது அப்படி இப்படின்னு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி உண்ணாவிரதம் போராட்டம்னு அறிவிச்சோன்னே தண்ணி பழம் குறுக்க போயிட்டு பாரு இப்படி பண்ணாம பாரு, நீ எவ்வளவு படிச்ச பொண்ணு, எவ்வளவு அழகான பொண்ணு, எவ்வளவு அறிவான பொண்ணு, நல்லா சிங்கி தட்டு, நீ நல்லா சிங்கி தட்டுவார். மொத்தத்தில் இப்போ அக்கா உண்ணாவிரத போராட்டத்தில் இருக்காப்புல. மொத்த ஹவுஸ்மே உண்ணாவிரத போராட்டத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க. பார்க்கலாம் இதுக்கப்புறம் எப்படி போகுது. நீங்கள் சொல்லுங்கள் கைஸ், எங்கள் அக்காவோட கண்டென்ட்டை பற்றி, எங்கள் அக்காவோட கண்டென்ட் கிரியேட்டிவ் மோட்டிவை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறுக்க கமெண்ட்ல போடுங்க. அடுத்தது பார்க்கலாம்.